ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் வீடியோ நான் தான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபினோம் ஃபென்ல வந்து ஒரு மார்க்கெட்டு, ஸோ சென்ட்ரல் மார்க்கெட்டு. ஸோ உங்களோட வாழ்வாதாரம் டெக்ஸ்டைல் தான். ஸோ இது என்டையராக வந்து ஜுவல்லரி மார்க்கெட். வேறு வந்து ஜாலியாக வளர்றானுங்க. ஓ மை காட், நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வெளியில் விற்பாங்களா அந்த மாதிரி ஐஸ் இது. பழைய அந்த காலத்து மிஷினு, அரைச்சி போடுறதுக்கான மிஷினு. ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய வந்து பஜாஜ், டிவிஎஸ் ஆட்டோ தான். ஏர்போர்ட் டாக்ஸி கேள்விப்பட்டிருக்கோம். ஏர்போர்ட் ஆட்டோனே எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபேக்ட்ரி வேலை விடுற டைம். ஸோ வேலை முடிஞ்ச ஆட்கள்லாம் எப்படி ஏற்றிட்டு போவாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் ஆடு மாடு தான் ஏற்றிட்டு போவோம், அந்த மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் இருக்க சவுண்டுக்கு எல்லாமே வந்துருச்சு. இதோட சவுண்டை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் யாருக்கானதுன்னா இந்த பறவைகளுக்கானது தான். அங்கே எந்த மனிதர்களும் தங்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு வகையான ஃபார்மிங், ஸ்விஃப்ட்லெட் பேட் நெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மிங்க்கான ஒரு பில்டிங் தான் அது. பில்டிங்கை சுற்றி இப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இந்த ஓட்ட வழியாகவும் போயிட்டு வரும். சும்மா கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கு, ஜன்னல் எதுவும் இல்லை. இதில் நடக்கிறதே சேஃப் கிடையாது, ஏதோ ஒரு பிளைவுட் மேலே நடந்துகிட்டு இருக்கோம். பேர்ட் நெஸ்ட்டை எடுக்கிற ப்ராசஸை வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மலத்தேன் எடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராசஸ். அதை விடையும் டஃப்பான ப்ராசஸாக தான் அதை செக் பண்ண போது இருந்தது. ஸோ வியட்நாம்லேருந்து கம்போடியா வந்துட்டோம். ஃபினோம் ஃபென்ல வந்து ஒரு மார்க்கெட்டு, ஸோ சென்ட்ரல் மார்க்கெட்டு. ஸோ அந்த சென்ட்ரல் மார்க்கெட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகலாம். மார்க்கெட்டுக்குள்ளே இதெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரெஸ் கடை தான் எக்கச்சக்கமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது போக அக்சசரிஸு, அதில் மெயினாக ஷூஸு, செப்பல்ஸு. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்போடியா இஸ் ஃபேமஸ் ஃபார் டெக்ஸ்டைல் ஆல்சோ. ஸோ உங்களோட வாழ்வாதாரம் டெக்ஸ்டைல் தான். கிட்டத்தட்ட 13,000 ஃபேக்ட்ரி இங்கே இருக்குதா சொல்கிறாங்க. ஓ நியூ இயர், பிகாஸ் ஆஃப் நியூ இயர். ஓகே. ஹே ப்ரோ, ஹி கிஃப்டட் ஃபார் கெமர் நியூ இயர். கெமர் நியூ இயர் வந்திருக்கனால இவங்க வந்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக. ஸோ நம்ம தமிழ் நியூ இயர் இருக்குல்ல, ஏப்ரல் 14. ஸோ இவங்களுக்கு வந்து ஏப்ரல் 13. ஸோ 1 வீக் முன்னாடி இருந்தே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாகவே டில் 17th வரைக்குமே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். செலிப்ரேட் பண்ணுறதுலே பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து நியூ இயர் தான். நம்ம இன்னர்ஸ் எல்லாமே காப்பி தான். அந்த குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பெல்ட்டோட பக்கிள்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ப்ரீமியமாக தெரியுது பார்க்குறேன். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி எப்படிங்கிறது நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியல, பட் டிசைன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து $7 சொல்லி இப்போ $5 பேசியிருக்கோம். 10 குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு $10 கால்குலேட் ஆச்சு. ஸோ கடைசியாக வந்து $77. கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஒரு சில டிசைன்லாம் எடுத்து டிசைன்னால் அதை நம்ம எடுத்துருக்கோம். குவாலிட்டியும் சூஸ் பண்ணி தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ்டு மார்க்கெட்டாக இருந்தது. அப்படியே வெளியில் வந்துட்டோன்னா இது ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஜுவல்லரி மார்க்கெட். அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் பார்க்குறேன் என்ன விளையாட்டு விளாட்றானுங்கன்னு. பார்த்தா அடிச்சுக்கிறானுங்க. எல்லாரும் வந்து ஜாலியாக வளர்றானுங்க. ஓ மை காட், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். தேங்க்யூ. 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 ஓகே, ஸோ இது என்டையராக வந்து ஜுவல்லரி மார்க்கெட். நம்ம ஊர் மாதிரியே நிறைய கயிறு கட்டுவானு போல், எக்கச்சக்கமான கடை இருக்குது. இது வந்து பேர்ல் முத்து. ஸோ இது வந்து ஸ்டோன். ஸோ இது வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. அதே மாதிரி அந்த பிளாக்கும் வந்து கன்வின்சிங் கலராக இருக்குது. இது ப்ரைஸ் எவ்வளோனா $12 தான். கிட்டத்தட்ட $650 நம்ம காசு. தேங்க்யூ மேம். யானை குட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $15. $1300, $1400 இருக்குது. நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி நான் ஒன்று வாங்கிட்டு வரும்போது உடஞ்சி போச்சு. அவள் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்லிட்டில் தூக்கி வீசுவானுங்க நம்மளோட பேக்கேஜ். செட் ஆகும். வாட்ச் வேணுமா வாட்ச் இருக்குது, கிளாஸ் வேணுமா கிளாஸ் இருக்குது, ஜுவல்லரி ஐட்டம் வேணுமா ஜுவல்லரி ஐட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே. ஆனால் இந்த மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை என்னென்னா, யாருமே வந்து அவங்க காசில் வந்து டீல் பண்ணவே மாட்டுறாங்க. எல்லாருமே எல்லா ப்ரைஸுமே வந்து $டாலரில் தான் சொல்கிறாங்க. அவங்க ப்ரைஸில் வந்து என்ன ப்ரைஸுங்கிறத அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்படியே எங்கேருந்து வெளியில் போயிட்டா அவுட்டர் சைட் மார்க்கெட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் மட்டும். ஸோ இந்த பிளேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஜுவல்லரிக்கானது தான்.
ஸோ கிராக்ஸ் மாடல் பாருங்கள். didn't find the one which we bought. வியட்நாமில் வாங்கின அந்த இது இல்லை. எவ்வளோ சொல்கிறேன்? how much is it? Anh em bán bắp gì vậy? $8 ஸோ 400 ரூபாய்க்கு ஒர்த்து தான். How much is this? Anh em bán là Sorry ஓ மை காட், எவ்வளோ பெரிய பெட்டு. ஒருத்தர் அறுக்கிறான், ஒருத்தி கறியை வெட்டி கொடுக்குறா. ஆனால் ரொம்ப பெருசு. ஒன்று வாங்கினா 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வெளியில் விற்பாங்களா அந்த மாதிரி ஐஸ் இது. கலர் ஐஸ். பழைய அந்த காலத்து மிஷினு, அரைச்சி போடுறதுக்கான மிஷினு. நிறைய ஜெல்லியெல்லாம் வச்சுருக்காங்க. தொண்டை ஆல்ரெடி கட்டிருச்சு. இதில் நம்ம அதை ட்ரை பண்ணோன்னா போக வேண்டியதான். ஸோ இந்த மார்க்கெட் மஸ்ட் விசிட் தான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து எங்களுக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதனால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ நல்லா தான் இருக்குது. விண்டோ ஷாப்பிங் மாதிரி நம்ம போய் எல்லா கடையும் சுற்றி பார்த்தோம்னா நமக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வெளியே வரலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய வந்து பஜாஜ், டிவிஎஸ் ஆட்டோ தான். ஏர்போர்ட் டாக்ஸி கேள்விப்பட்டிருக்கோம். ஏர்போர்ட் ஆட்டோன்னே எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு ஆட்டோஸோட முக்கியத்துவம் இங்கே இருக்குது. ஏர்போர்டாமல் ஆட்டோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஜாஜ், டிவிஎஸ் தான். ஸோ நிறைய ஆப் இருக்குது. இன்ஃபேக்ட் கிராப்பில் கூட நம்ம கேபும் புக் பண்ணலாம், ஆட்டோவும் புக் பண்ணலாம். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட் டாக்ஸி மாதிரி. ஏர்போர்ட் ஆட்டோ இஸ் காமன் இங்கே. என் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஃபோன் பேஸ்டே கார் ஓட்டிகிட்டு வந்தான். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஆச்சு. இப்போது வந்து ஃபோன் பேஸ்ட்டே ஓட்டிகிட்டு வந்தால் ஓரம் கட்டிட்டானுங்க. 5 போலீஸு. இவர் தான் நிறுத்தினவர். சிரிக்கிறாரு. ஜாலி தான். எவ்வளோ ஃபைன் போடுறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். How much you paid? $10. ஆக்சுவலாக வந்து $30 ஃபீஸு. இவன் வந்து $10 கையில் கொடுத்துட்டு வந்துட்டான். ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஸோ அந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து பாதை விட முடியாத அளவுக்கு டிராஃபிக். ஸோ இங்கே வந்து இன்சைட் சிட்டி லிமிட்டில் வந்து டிராஃபிக் அப்படிங்கிறது நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. சரியான டிராஃபிக்கு. மூவ் ஆகிறதே ரிஸ்க்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட எங்களை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. அங்கே போயும் அவங்களால கிராஸ் பண்ண முடியலை. முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 3 கார் தான் தெரியுது. ஆனால் 10 ஆட்டோ. பாஸ் ஆப் அப்படிங்கிற ஆப் வழியாக நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபினோம் பென் சிட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வெளியில் வந்தால் எல்லாம் நிறைய ஃபேக்ட்ரியாக இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி வேலை விடுற டைம். ஸோ வேலை முடிஞ்ச ஆட்கள்லாம் எப்படி ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் ஆடு மாடை தான் ஏற்றிட்டு போவோம். அந்த மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ரிஸு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்ததுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஓகே, அவங்க அதில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. நமக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆடாக தெரியும். பட் அவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்களே வந்து ஒரு 15-20 வண்டி போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி வெளியே வர முடிஞ்சுது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஃபேக்ட்ரி எண்டாகிற வரைக்கும் வண்டி அப்படியே லைனில் நிற்கிது. குட் திங் என்னென்னா 4 மணிக்கெலாம் வேலை முடிச்சுட்டு போகிறாங்க. காலையில் வந்து 7:30க்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மியூசிக் போட்டோன்னே எத்தனை படம் வருதுங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் இருக்க சவுண்டுக்கு எல்லாமே வந்துருச்சு. இதோட சவுண்டு தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குன்ற மாதிரி மீன் பண்ணுற சவுண்டு அது. இப்போ எனக்கு மேலே பார்க்குறது எல்லாமே இதை வந்து சிஃப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட் நெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பறவைகள் வந்து என்ன பண்ணுன்னா அதோட சலைவால் வந்து கூடு கட்டும். சின்ன கூடு. அதில் தான் வந்து குஞ்சு பொரிக்கும். அந்த ஹேச்சிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சலைவாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ அதை யார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனீஸ். ஸோ சைனாக்காரனுங்க எதெல்லாம் விட்டு வைக்கலன்னு கேட்குறீங்களா? இந்த விஷயம் வந்து என்னை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி தாய்லாந்தில் கூட வந்து ஏர்போர்ட்டில் வந்து இதை வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க, எவ்வளோ ப்ரீசியஸ் அப்படிங்கிறத நான் காட்டியிருந்தேன். 250 கிராம் தான் இருக்கும். அதுவே 60,000 70,000 விற்றாங்க. அப்போது ஒரு கிலோ அப்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்களே சும்மா கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸில் ஆயிரக்கணக்கான பறவைகள். ஸோ நரிப்பையூர் போகும்போது ஒரு பறவை பார்த்துருப்போம். குரூப்பாக வேகமாக நிறைய பறந்து வந்துச்சுல. ஸோ அது வேறு இது வேறு. நான் அதையுமே வந்து ஸ்விஃப்ட்லெட்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அது வந்து மலைக்குருவி அப்படின்னு நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க. ஸோ அது வேறு இது வேறு. ஆனால் இன் சைஸ் நம்ம பார்க்குறதுக்கு வந்து 2 ஒரே மாதிரி தான். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாங்க. ஸோ இந்த பில்டிங்கோட கம்ப்ளீட் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த பறவைகள் எல்லாமே உள்ளே போகும். உள்ளே போய் உள்ளே வந்து கூடு கட்டும். அதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூடு கட்டும். ஸோ இந்த பில்டிங் யாருக்கானதுன்னா இந்த பறவைகளுக்கானது தான். அங்கே எந்த மனிதர்களும் தங்க போகிறதில்ல. அவ்வளோதான். அந்த இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணோன்னே அதுகளோட சவுண்ட் நல்லா கேட்குது. அவ்வளோதான்.
ஸோ இது வந்து ஒரு வகையான ஃபார்மிங், ஸ்விஃப்ட்லெட் பேட் நெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மிங்க்கான ஒரு பில்டிங் தான் அது. ஸோ உள்ளெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதே சவுண்டை வந்து இந்த பில்டிங்குள்ளேருந்து கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பறவைகளும் பில்டிங்குள்ளே போய் வெளியே வரும். ஸோ இப்போ உள்ளே போய் வெளியில் வரும்போது அதுக்கு சேஃபாக மரத்துலேயே வந்து நம்ம ஒரு சட்டை மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா மரத்தில் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம போட்ட சவுண்ட்னால ஏமாந்து வந்துருச்சுங்க. திரும்ப இந்த சவுண்டு போட்டாலுமே வந்து இந்த ஏரியாவுக்கு வராதான். இந்த பறவை வந்து ரொம்பவே சென்சிட்டிவ். ஸோ திரும்ப இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணுறோம், திரும்ப வரும். இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப வரும். ஸோ எவ்ரி டைம் இதே மாதிரி நம்ம அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வராது. ஸோ லாஸ்ட் டைம் கம்போடியா வரும்போது அந்த வீடியோவில் திடீர்னு எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் எந்த வீடுமே இருக்காது. அந்த இடத்துல பார்த்தா பெரிய பெரிய பில்டிங், ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாதியில் விட்டுட்டு போன பில்டிங் மாதிரியே இருக்கும். என்னடான்னு கேட்கும்போது தான் தெரிய வந்தது அது வந்து பறவைகளுக்கான வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறுசு, ஓகேவா? இதை விட 4 மடங்கு 5 மடங்கு பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும். இங்கேருந்து வந்து சீ சைடு வந்து நிறைய ஸ்விஃப்ட்லெட் இருக்கனால அங்கே பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. சினோவில் அப்படிங்கிற ஏரியாலாம் போனோன்னா இதை விட 4 மடங்கு 5 மடங்கு பில்டிங் வந்து ஒரே இடத்துல 100-200 பில்டிங் வச்சுருக்காங்களாம். அந்தளவுக்கு அங்கே வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. அந்தளவுக்கு இந்த பறவைகளோட எண்ணிக்கை இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இவங்க இந்த பறவைகளை எதையுமே வந்து துன்புறுத்தலை, அடித்து சாப்பிடல. இவங்க சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதோட எச்சில் தான் கலெக்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுவும் இது ஹேட்ச் பண்ணி இன்னொரு கூடு கட்ட ஆரம்பிக்கும் போது தான் வந்து அதையும் எடுக்கிறாங்க. இந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கட்டிகிட்டு இருந்த வீடு வேலை ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே தான் வந்து இந்த செட்டப் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே தான் வந்து அந்த யூபிஎஸ் செட்டப்பு, அந்த மியூசிக் செட்டப் எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ரூம் ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. பெட்டு நம்ம ஊரில் நம்ம பண்ண மாதிரி பெட்டு. பில்டிங் சுற்றி இப்படி ஓட்டையாக இருக்குது. இந்த ஓட்டை வழியாகவும் போயிட்டு வரும். ஆமாம், கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கு. ஜன்னல் எதுவும் இல்லை. காற்று வருது. இதுலேருந்து மட்டும் காற்று வருது. உள்பூச்சி வெளிப்பூச்சி எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்படி இந்த கார்னரில், இந்த ஓரத்தில், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கூடு கட்ட ஆரம்பிக்குது. அவசரத்தில் இருட்டடி அடித்த மாதிரி அடிச்சிருக்கானுங்க. ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கானுங்க, பில்லர் ஸ்ட்ரக்சரு போட்டு லைனாக செங்கலை வச்சு குப்புன்னு அடிச்சிட்டாங்க. இதில் நடக்கிறதே சேஃப் கிடையாது. ஏதோ ஒரு பிளைவுட் மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கோழி வளர்த்துறான்டா. அதாவது மண்ணாக இருக்கட்டும், சர்ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. சுற்றிலும் பனைமரம் தான் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன செடிகள், நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய செடிகள். ஸோ அந்த பில்டிங்கில் போயிட்டு வெளியில் அந்த பக்கம் வந்தோம். அவ்வளோதான். எல்லா பறவைகளும் எஸ்கேப், ஒன்று கூட இல்லை. எல்லாமே திரும்ப அதாவது வீட்டுக்கு போயிடுச்சுங்க. ஸோ எங்கே போயிருக்குன்னு கேட்டால் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஜங்கிள், ஒரு காடு இருக்கான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் சின்னதாக, அதுக்குள்ளே போயிடுவோம். அந்த பறவை அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே நம்ம வெளியில் பார்க்க முடியாது. ஒரு சிட்டுக்குருவி இப்படி விளையாடும், ஒரு புறா அப்படி மரத்தில் உட்காந்துருக்கும், காக்கா இருக்கும், அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கவே முடியாது. இந்தோனேஷியா, பாலி அங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டீப் ஜங்கிளில் மலை மேலே தான் இருக்கும். பேர்ட் நெஸ்ட்டை எடுக்கிற ப்ராசஸ் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மலைத்தேன் எடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராசஸ். அதை விடையும் டஃப்பான ப்ராசஸாக தான் அதை செக் பண்ண போது இருந்தது. அதோட குவாலிட்டி, டைரக்ட் ஃப்ரம் த ஜங்கிளில் இருக்க மலை மேலே போய் எடுக்கிற குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ப்ரீசியஸ், ரொம்ப அதிகப்படியான ரேட்டுக்கு விற்கப்படுதுன்றாங்க. இது வந்து ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. ஒரு மெயினாக வந்து ஒரு 5 கண்ட்ரி, பிலிப்பைன்ஸு, அப்புறம் இந்தோனேஷியா, மலேசியா, தென் லாவோஸ், அதுக்கப்புறம் கம்போடியா. ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸும் ஒன்று சேர்ந்து தான் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான பெரிய மார்க்கெட் யார் வாங்குறாங்கன்னா சைனீஸ் பீப்புள் மட்டும் வாங்குறாங்க. எதுக்குடா வாங்குறாங்கன்னு கேட்குறீங்களா? இதை வந்து சூப்பாக வச்சு குடிக்கிறாங்க. அந்த சூப்பு குடிக்கிறாங்க அப்படின்னா ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்காக அவங்களோட ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. ஸோ அதனால் வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ தாய்லாந்தில் இங்கெல்லாம் நீங்கள் எந்த ரோட்டு கடையில் பார்த்தாலுமே சின்ன சின்ன பெட் பாட்டிலில் வந்து விற்பாங்க. அது வந்து வெள்ளை கலராக உள்ள ஜெல்லி மாதிரி, நம்ம தேங்காய்க்குள்ள ஒரு வழுக்கம் இருக்கும்ல, ரொம்ப மைல்டான வழுக்கை. ஸோ அந்த வழுக்கையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் சளி மாதிரி இருக்கும் பார்த்தா, கொலான்னு. பழைய வீடியோ தாய்லாந்து ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ இருக்குது, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். பேர்ட் நெஸ்ட் பேக்கை வந்து எடுத்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடல. நான் கீழே போட்டேன்னா அது $60,000 $70,000 வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து என்னை தடுத்தா. இந்தளவுக்கு ஏன்னா தங்கத்தை கூட எடுத்து பார்க்க வரானா, இதாண்டா தொட விட மாட்டீங்க அப்படின்னு நான் சண்டை போட்டு வந்தேன். அந்த வீடியோ வந்து இருக்குது, அதையும் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எமர்ஜிங் பிஸ்னஸிங்க, அதை காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம்
தமிழ் வீடியோ நான் தான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களை தேடி வருது. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் மிஸ்டர் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் டாட்டா பை பை, see you.